படிப்புக்கும், மேல் படிப்பிற்கும், உத்தியோகத்திற்கும் ஜாதகம் பலம் சேர்க்குமா? அப்படிங்கிற விஷயத்த பேசலாங்க. படிப்பு, மேல் படிப்பு, உயர்கல்வி இது மட்டும் இல்லாத என்னுடைய பணிவான கருத்து. அ அ எல்லா ஜோதிடரும் இத ஒத்துப்பாங்க. பொதுமக்களும் இத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு அங்க அசை ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து கிரகங்களால் நிர்ணயிக்கப்பட்டது தான். இன்னைக்கு நம்ம என்ன கலர் நிறம் அணிஞ்சிருப்போம், இல்ல நம்ம இன்னைக்கு என்ன சாப்பிடுவோம், இன்னைக்கு யாரை சந்திப்போம், எந்த பெயர் கொண்ட மனிதரை சந்திப்போம், எந்த காலகட்டத்தில நமக்கு வந்து ஒரு விபத்தோ, இல்ல எந்த காலத்தில ஒரு நல்ல விஷயமோ, எந்த காலத்துல தலை தாமதங்கள் ஏற்படும். இப்படி ஒவ்வொன்னையுமே வந்து கிரகங்கள் தீர்மானிச்சு ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு இது. நாம எல்லாருமே ஏதாவது ஒரு தசாபுத்தியில தான் பயணிச்சுட்டு இருப்போம். உங்களுக்கு ஒரு ம். தசாபுத்தி போயிட்டுருக்கும். எனக்கு ஒரு தசாபுத்தி போயிட்டுருக்கும். அந்த தசாபுத்திகள் தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைய ஆட்சி செய்யும். ம். அப்போ ஒரு குழந்தை வந்து பிறக்குறாரு. அப்புறம் வந்து ஸ்கூல் படிக்கிறாரு. அப்புறம் ஸ்கூல முடிச்சுட்டு அடுத்து பட்டப்படிப்பு. அப்போ 4ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அடுத்த அடுத்த படிப்புகள் அவங்களுக்கு சாத்தியப்படும். ம். ஆ இதில வந்து ஏழை, பணக்காரன் இப்படி எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லைங்கய்யா. படிக்க வசதியே இல்லாத வீட்டு குழந்தைங்க பெரிய படிப்பு வரைக்கும் படிச்சிடுறாங்க. அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டா, அவ்ளோ வசதி வாய்ப்புகள் அவங்க பேரண்ட்ஸ் ஏற்படுத்தி குடுக்கக்கூடிய பலம் வாய்ந்த ஒரு பின்னணியில இருந்தாலும், அவங்களுக்கு அங்க பலம் இல்ல. அங்க ஜாதக பலம் இல்லன்னா, அவங்க ஒரு லெவலுக்கு மேல படிக்க மாட்டாங்க. அது அப்படியே ஸ்டாப் ஆயிடும்.